வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலி உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. யார் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தீபக் ஃபேமிலியும் மஞ்சரி ஃபேமிலியும் போயாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் ஃபேமிலி வராங்க. விஷால் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வராங்க, அம்மா வராங்க, அப்புறம் அவங்க அம்மம்மா வராங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட இது இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அப்படியே என்ன சொல்ல சரளமாக ஜாலியாக அவர் என்னமோ உள்ள பார்ட்டிசிபெண்ட் மாதிரி ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக பேசினது நல்லா இருந்தது. அவருக்கும் அவங்க மகனுக்கும் இருக்கிற சில முரண்பாடுகளை அவர் அந்த இடத்துல சொன்னார். சொல்லி அவர் அழுதது, அதுக்கு விஷால் வந்து அவரை தேய்த்தினது, ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பாண்டிங் அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து யார் இங்கே உள்ளே வந்து முரண்பாடாக இருப்பாங்கல்ல, விஷாலுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்டதுக்கு அவர் வந்து அருணை தான் கேட்டார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்க, எதுக்காக சண்டை போட்டிங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அருண் விளக்கம் சொல்லியிருப்பார். பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அதனால் வந்த சண்டை தான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் மஞ்சரியும் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டார், நீங்கள் பேசுனது அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க விஷாலாக எனக்கு பிடிக்கும், ஆனால் அந்த இடத்துல கேப்டனாக இருந்த விஷாலுக்கும் எனக்கும் வந்து சில முரண்பாடுகள் இருந்தது உண்மை தான். ஏன்னா மஞ்சரியாலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் சரி முத்துவும் சரி வாய் திறமைங்க, வாய்ஸ் அவுடால், அதாவது எப்படி பந்து போட்டாலும் அடிச்சிருவாங்க, அதுதான் விஷயம். ஆனால் தப்பு பண்ணாலும் ஏழாகுடமாக எது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான வழிகளும் தெரியுங்க அவங்களுக்கு. அருணால் வந்து அந்த அளவுக்கு போல்டாக சொல்ல முடியல. ஏன்னா அருண் வந்து இன்னும் வெளியே வரல, அவர் வந்து அந்த குழப்பத்திலே இருக்கிறாப்புல. ஆனால் பார்க்கும்போது தெரியும் அருணுக்கு என்னன்னா அவனோட நேம் வந்து வெளியில எப்படி போகுமோ எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுமோன்ற அந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ்லேயே இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஸ்டேட்லேருந்து வெளில வர முடியல. அவர் இப்போ கூட மற்றவங்க பேசும்போது கூட அவர் தனியாக ஒரு யோசனையில் இருக்கிறாரு. ஸோ அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டை விட்டு அவர் வெளியில் வந்தால் மட்டும்தான் கேமில் இன்னும் அவரோட இது வந்து ப்ளே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து எல்லார்கிட்டையுமே இவரை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது கிளாரிட்டியாக இருந்ததுங்க. வழவழா குழா அப்படிலாம் இல்லை, பட்டுன்னு பேசின மாதிரி இருந்தது. அது விஷாலில் வந்து அப்படியே பார்க்குற மாதிரி தான் இருந்தது. விஷாலும் அது மாதிரி தான். பட் இப்போ வந்து விஷாலோட ப்ளே வந்து சரியாக இல்லை. அதுக்கு அவங்க அம்மாவும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீ உன்னோட ப்ளே தொடங்கிறதுக்கு முன்னாடி யோசித்து என்ன பண்ணணுன்றதை நிதானமாக செயல்படுத்து அப்படின்னு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ஃபேமிலி வரும்போது போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வரும்போது எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது, வெளியே இருக்கிற விஷயங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவார். ஆனால் இந்த வாட்டி எதுனா சொல்லி அப்பயாவது இதுங்க விளையாட்டும். அவர் வந்ததையும் விஷாலோட அப்பா வந்ததையும் சௌந்தர்யாவுக்கு தான் ஃபேன். அது யார் கேட்பானா முத்துக்குமாருக்கு அவ்வளோ என்னங்க அவ்வளோ பொறாம ஈகர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படி இருக்கு. இவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், சௌந்தர்யா பற்றி. சௌந்தர்யா உங்களுக்கும் பிடிக்குமா, உங்களுக்கும் சௌந்தர்யா தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்றாரு சௌந்தர்யாவை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எல்லாருக்கும் பிடிக்கும் சௌந்தர்யா தான். அவன் டம்மி பீஸ் ஆகிட்டான். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தீபக் ஃபேமிலிலையும் சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து சௌந்தர்யாவை வந்து யாருமே வந்து நெக்லெக்ட் பண்ணல, சௌந்தர்யாவா எங்களுக்கு பிடிக்கும், அவள் நல்லா ப்ளே பண்ணுறா அப்படின்றாங்க, நல்லா விளையாடுறான்றாங்க. அந்த பாட்டி அம்மா சொல்லுவாங்க அவள் ஒரு குழந்தை மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் அவள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறா, சிரிக்கிறா, அவளோட ப்ளேவை அவள் விளையாடுறா அப்படின்னு ஒரு பாட்டி அம்மாவும் சொல்கிறாங்க, அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அது வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி அந்த இடத்துல. ப்ளஸ் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து இன்னும் பொறாமல் அதிகமாகிடும், இன்னும் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அடுத்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரேன் ஃபேமிலி வராங்க. ரேன் ஃபேமிலி வரும்போதும் நல்ல இது. ஆனால் அவங்க அக்கா, அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அக்கா பசங்க 2 பசங்க வந்துருக்குறாங்க. ஆனால் வந்து செம்ம கேள்விங்க. அவங்க அக்கா வந்து அப்படியே புட்டு வச்சாங்க. ஆமாம், மற்ற ஃபேமிலிலாம் கொஞ்சம் நாசுக்காகவே கேட்டாங்க. ரயான் ஃபேமிலி வந்து ஓப்பனாகவே போட்டு அப்படியே உடச்சா மாதிரி இருந்ததுங்க. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருந்துருக்கலாம், இன்னும் கிளாரிட்டியாக பேசியிருந்துருக்கலாம். இல்லைன்னா அந்த விஷயத்தை அவங்க பேசாமல் இருந்திருக்கலாம். ரயான்கிட்ட மட்டும் சொன்னாங்க இல்லையா, அதாவது நீ வந்து யார்கிட்ட க்ளோஸாக இருக்கிறியோ அந்த 2 பேரும் கேம் தான் விளையாடுறாங்க. அதுவும் முக்கியமாக ஜாக்லின் அவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஜாக்லின் வந்து அவங்க நின்னா, அதாவது அவங்க பேசுறது எல்லாம் கேமு, அவங்க உங்ககிட்ட பழகிறது எல்லாம் கேம் இதைத்தான் வந்து தீபக்கோட ஒய்ஃபும் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து கொலை பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸை எப்படியெல்லாம் போட்டு கொடுக்கணுமோ அப்படி அதை போட்டு கொடுத்துட்டு அதுக்கான நியாயமும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க கூடவும் நிற்பாங்க அப்படின்றது தான் தீபக்கோட
ஒய்ஃபும் சொல்லியிருப்பாங்க. அதையே தான் இவங்க வந்து இவங்களோட ரயானோட சிஸ்டரும் வந்து இவனுக்கு சொல்கிறாங்க. ரயான் சொல்கிறா, இல்லை நான் வந்து அவங்கள தேர்ட் சிஸ்டராக இது பண்ணி வச்சுருந்தேன், நான் அது மாதிரி லேசாக யாரையும் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின் போது, இல்லை நீ பண்ணது தப்பு, எப்படி நீ அது மாதிரி இது பண்ணுவ, ஏன்னா உனக்கு தெரியல அவங்க வந்து உனக்கு பேக் ஸ்டாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக சொன்னாங்க. என்ன காரணம்னா இவனுக்கு வந்து அந்த பாஸ் கிடச்சது இல்லைங்களா, ஃப்ரீ பாஸு, அந்த பாஸ் கிடைக்கக்கூடாதுன்ட்டு மஞ்சரியும் முத்துவும் அவங்க அவ்வளோ கிளியர், ஆமாம் பிக்சர் ரைஸ்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. மஞ்சரியும் முத்துவும் வந்து அங்கங்கே சோஃபாவில், லிவிங் ஹாலில், கார்டனில் எல்லா இடத்துலையும் உட்காந்து உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீ தகுதி இல்லாதவன், இதுக்கு நீ டிசர்வ் கிடையாது, இதுக்கு எப்படி உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இப்படியே எல்லாருக்கிட்டே பேசினாங்க. இவங்க 2 பேரும் நல்ல தகுதி உள்ள ஆள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆப்டான ஆளு, தகுதியான ஆளு தான். ஏன்னா அவன் நல்லா தான் பண்ணான். அந்த பொம்மை டாஸ்க்ல ரயான் விளையாடுனதை பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பாக இருந்தது. ஏன்னா ரயான் வந்த பிறகு தான் விஷால்லாம் கொஞ்சம் டவுன் ஆனாங்களே உள்ள. இதில் இன்னும் சொன்னாங்க, நீங்களாம் விளையாடணும்னா அப்படியே எல்லாருக்கும் ரத்த காயப்பட்டு அடிபட்டு அதில் தான் விளையாடணுமா, இவன் வருவான் பாருங்க டாப் 5ல அப்படின்ற மாதிரி தான் போல்டா சொன்னாங்க. இதை வந்து இந்த ரயான்ட்டையும் அவங்க சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இது மாதிரி உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க. இதை வந்து ஜாக்லின் கிட்ட பேசும்போது ஜாக்லினுக்கு அங்கே ஒரு இது பண்ண மாதிரி தான் கொடுத்தாங்க. அங்கே என்ன சொல்கிறது, ஒரு அடி கொடுத்தா மூக்கடி தான், அந்த மூக்கு அறுபட்டது தான் ஜாக்லினை பார்த்தா. ஜாக்லின்ட்டையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது இவங்க 2 பேரும் முத்துக்குமாரும் மஞ்சரியும் சொல்லும் போது ஜாக்லினா என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம் அவனுக்கு ஏன் கொடுத்துருக்கணும், அவனுக்கு கொடுத்துருக்கூடாது, இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸை வந்து ஜாக்லினான எனக்கு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது இல்லையா. இதை வந்து ரயானோட அக்கா வந்து அவனுக்கு கிளியராக புரிய வச்சாங்க. அவரும் அதுக்கு பேசிட்டாரு. இதை வச்சு இவர் இனிமே கேம் எப்படி ப்ளே பண்ணணும்னு இவர் ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பாரு. அப்படி இல்லைன்னா அக்கா அவங்களோட உரிமையில் பேசிடுறாங்கன்னு நினச்சி கூட ஜாக்லினுக்காக ஒரு விட்டு கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க அக்கா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல முரண்பாடுன்னு கேட்கும்போது, பிக் பாஸ் கேட்கும்போது ஜாக்லின், முத்துக்குமார், மஞ்சரியை போட்டு தாக்கிடுவாங்கங்க. ஸ்ட்ரெயிட்டாக ரயான் கிட்ட என்னெல்லாம் பேசினாங்களோ அதை அப்படியே அங்கே பேசிடுவாங்க. அதுக்கு இந்த முத்துக்குமார் இருக்கான் பாருங்க, கல்லூரி அவன் என்ன பண்ணா, அப்படியே அந்த பல்ல காமிச்சு ஒரு சிரிப்பான் பாருங்க, அப்படியே நச்சுன்னு அடிக்கணும் போலதான் இருக்குதுங்க. அவன் ஏன் இப்படி இருக்கான், வேணும்னு வெறி ஏத்துறாம இருக்க, நீ சொல்றியா சொல்லு கப்பு எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கோவத்தை நம்மளுக்கே இரிட்டேட் ஆகுது. அன்னைக்கு பிக் பாஸ் இதில் சண்டே எபிசோடில் கூட அவர் சேதுபதி சார் சொல்லும் போது, யாரால ஸ்பாயில் ஆச்சு, எப்படி எல்லாருக்கும் எப்படி ஆச்சுன்னு ஒரு ஆக்ஷன் மட்டும் காமிக்கிறான். எனக்கு இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய இவர் வந்து மற்ற தீபக்கை விட பார்த்தீங்கன்னா இவெல்லாம் சின்ன பையன், இவன் 26 வயசு தான் ஆகுது. தீபக் எவ்வளோ வயசு, தீபக்கை உட்கார வச்சு அவருக்கு இவர் கிளாஸ் எடுக்கிறாரு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். வந்தவங்க எல்லாமே கிழிச்சு விட்டுட்டாங்கங்க. உண்மையா பார்க்க போனீங்கன்னா என்னன்னா வெளிய ஆளுகள் எப்படி நினைச்சிருக்கீங்கன்னு தெரியல. நாங்க வந்து தமிழுக்கு எதிரிலாம் கிடையாது. நானும் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான், தமிழ் இருந்தாங்க. ஆனா தாய்மொழி தமிழ் மேல எங்களுக்கு அவ்வளவு பற்று உண்டு, இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் நம்பாதீங்க, அதுதான் நாங்க சொல்றோம். தமிழ் பேசுங்க, தமிழ் அது பட்டிமன்றத்துல போய் வேலையை காமிங்க. எப்ப நாங்க நிறைய வாட்டி தான் சொல்லி இருக்கிறோம், இது இந்த பேச்சு போட்டிக்கான இடம் கிடையாது. நம்ம மட்டும் சொல்லலைங்க, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரோட வீட்டில இருந்து வர்றவங்க எல்லாருமே நம்ம ஆடியன்ஸ் சார்பா உள்ள போய் பேசுற வார்த்தைகள் தான் இது எல்லாம். இன்னொருத்தவங்க அவங்கவுங்க ஆள் போய் பேசினா பரவாயில்ல, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் பேசுறாங்க அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கான கேம், அதாவது ஒரு லாயல் இருக்கணும். யார் விளையாடுறாங்க, யார் இதுக்கு கேப்பபிள், அவங்களுக்கு வந்து நீங்க ஓட்டை போட்டு கப்பை கொடுங்க, அவ்வளவுதான். அந்த கப்பு வாங்கறதுக்கு நீங்க எல்லாமே, அதாவது என்ன சொல்ற, மக்கள் வந்து ஓட்டு போடுங்க. திருடனுக்கும் பொய் சொல்லி ஏமாத்தி அடுத்தவன் முதுகுல சவாரி செய்யறவனுக்கும் துணை போகவே கூடாது எப்போவுமே. அதுதான் நம்ம வீடியோவில் நாம் சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயானோட அக்கா வந்து எல்லார்கிட்டையும் சொல்லும் போது மஞ்சரி ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று பேசுவாங்க, இவன் வந்து முத்துக்குமார் வந்து அதை சிரிச்சிட்டே இருப்பான், அவனை விட்டு தள்ளுங்க. அடுத்தது பின்னாடி பேக் ஸ்டாப்பிங் பண்ணுவான். அவங்களோட இது அவங்க பேசணும். என் மனசுலேயே நிறைய இருக்குது, என்ன உன் மனசில் இருக்குது. திரும்ப உட்காந்து இவங்க சொன்னாங்க பாருங்கள், தீபக்கோட ஒய்ஃபு, இது இப்படி அது அப்படி, நான் அப்படி பேசியிருப்பேன், தமிழ் அது இதுன்னு பேசுவ, நீ இண்டிவிஜுவல் கேம் விளையாடு முத்துன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க
அவங்க சிரிச்சுக்கிட்டே அழகாக சொல்லிட்டு போனாங்க. தீபக்கோட ஒய்ஃப் ரொம்ப டீசெண்டாக அடித்தாங்க அங்கே அந்த இடத்துல முத்துக்குமாரை. இப்போ ரயானோட அக்காவும் அதே மாதிரி தான் பேசுனாங்க. அடுத்தது அவங்க அம்மா பேசுனாங்க. இதில் வந்து ரயானுக்கு என்னென்னா அவங்க அம்மாட்ட சொல்கிற அக்கா எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் அதை போட்டு உடைச்சா அப்படி பேசுனா இப்போ வந்து ஜாக்லின்லாம் உஷாராயிடுவா. அவள் என்ன பண்ணுவா, அவள் தான் அப்பப்போ டக்குன்னு தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டுருவாளே. ஆமாம், டக்குன்னு திருப்பி போடுவா. தீபக் கூடிய ஃபேமிலியிலேருந்து இவன் அவன் தீபக்கு சொல்லுவான் இவங்க ஒரு டிவில் அப்படின்றான். ஆமாம், இதெல்லாம் உண்மை தானே, எல்லாருக்கும் தெரியும். உண்மையான விஷயங்களை எல்லாருமே சொல்லும் போது இப்போ கேம் விளையாடுறவங்க கிட்ட அவங்க ஃபேமிலி சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒரு சில வார்த்தைகளை அங்கே கொளுத்தி போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க எல்லா மொத்த விஷயத்தையும் சொல்லிடவோ இப்போ மஞ்சரி, முத்துக்குமார், அப்புறம் வந்து ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க, இனிமேல் அவங்களோட கேம் பிளே என்ன பண்ணிடுவாங்க, இன்னும் வேற மாதிரி இதை கொண்டு போவாங்க. வேற யாரையாவது பலியாடு மாதிரி அப்படி உள்ளே கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கேம் தான் இனிமேல் விளையாடு பார்க்கலாம். ஆனால் அப்படி தான் இப்போ லைவ்லேயும் போயிட்டுருக்குது. நடுவில் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சௌந்தர்யாவை தான் உள்ளே தள்ளுவாங்க. அப்படி தான் இப்போ உள்ளே தள்ளி சௌந்தர்யாவை அவனுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி வச்சிருக்கிறாங்க. விளையாட்டோம் எவ்வளோ நாளைக்கு இவங்கெல்லாம் உள்ளே வேணால் இந்த 100 நாளைக்கு வேணால் பண்ணலாங்க. ஆனால் 100 நாள் தாங்க. அந்த 100 நாளை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா இந்த 100 நாளில் இவங்க பண்ண வேலைக்கெல்லாம் பலன் வந்து வெளியில் கிடைக்கும். இந்த கப்பு மட்டும் கிடையாதுங்க, இந்த உள்ளே நடந்துக்கிற இந்த 100 நாளை வச்சு அவங்க வெளியில் வந்து சர்வே பண்ணுறது தான் விஷயமே. இதில் இவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் கப்பு வாங்குறாங்க வாங்கலை, சௌந்தர்யாவுக்கு கிடைக்குது, ரயானுக்கு கிடைக்குது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் முத்துக்குமாருக்கே கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர்றவங்க அந்த அவங்க அதெல்லாம் சொன்னது ரயானோட அக்கா சொல்கிறாங்க. அதுக்கு கேபபிள் பர்சனான்றது அவன் வெளியே போய் வீடியோ பார்க்க போகிறான். அந்த ரயானோட அக்கா சொல்கிறாங்க, தீபக்கோட விளையாட்டு அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்குது. இவனுக்கும் ரயானுக்கும் சொல்லுவாங்க, நீ ஏன் தீபக் அண்ணா கூட சேரலை, அவரோட இது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லை, நீ 2 பேரோட மட்டும்தான் உன்னோட கான்வர்சேஷன் எல்லாமே வச்சுக்கிற. இந்த விஷயத்தை வச்சுட்டு இவங்க வெளியில் ரயானோட ஃபேமிலி வெளியில் போனதையுமே ஜாக்லின் என்ன பண்ணுறோம், அவளோட பிளேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படிலாம் இல்லை, அவங்க உங்கள் அக்கா இல்லை, அதனால் கொஞ்சம் பொசசிவாக ஆகிட்டாங்க, அதனால் என் மேலே இப்படி பண்ணுறாங்க. அதான் ஜாக்லின்னா எப்படி பிளேட்டை எந்த பக்கம் வேணாலும் திருப்பி போட, தோசையை எப்படி வேணாலும் சுட்டு போடுற இதுதான். அப்போது ஜாக்லின் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அவனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் இது மாதிரி இல்லை அப்படின்னா. இவங்க கூட இன்னொருத்தர் இருக்கிறான்ல, அதான் நம்ம தான் சொல்லியிருக்கோமே, ஜோடி பச்சவந்தி 2 உள்ளே சுற்றிட்டு இருக்குதுன்னு. இன்னொரு பச்சவந்தியான முத்துக்குமாரும் வந்து இதில் ஜாயின் ஆகிட்டு இவங்க 2 பேரும் இப்போ நல்லவங்கெல்லாம் இப்போ ரயான்கிட்ட காட்டுறாங்க, மேனிபுலேட் பண்ணுறாங்க. இப்போ திரும்பி என்ன பண்ணுறாங்க, மஞ்சரியும் கூட ஆட் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க 3 பேரால் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேரை நல்லபடியாக திருத்திக்கிட்டு இவங்க வந்து வேற யாரையாவது உள்ள நகர்த்தணும்ல, அதனால சௌந்தர்யாவை இதில் அவனுக்கு கெட்டவளாக காட்டுறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. சௌந்தர்யா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் பாட்டுக்கு தனியாக போய் உட்காந்துருக்கா. அது ஜாக்லின் சொல்கிறா, சௌந்தர்யாவை சொல்லாத, சௌந்தர்யாவா இவ இப்படி சொல்லாதன்னா சொல்கிறான்னு அர்த்தம். அப்படி தான் இந்த ஜாக்லின் விளையாடுறா. இப்படி ஒரு வழியாக இந்த லைவும் சரி, இந்த இதுவும் முடியுதுங்க. அடுத்தது நாளைக்கு யார் வராங்கன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். எந்த ஃபேமிலி வராங்க, இதுக்கு மேலே எவ்வளோ ட்விஸ்ட்டு நடக்குது, இன்பிட்வீனில் யார் என்ன பண்ணுறாங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு லைவில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக கேளுங்க. தேங்க்யூ.